17 வருஷத்துக்கு பிறகு வங்கதேசத்துக்கு வராரு கலிதா ஜியாவின் மகனான தாரிக் ரஹ்மான். மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய உரையாற்றுறாரு. அதுல அவர் சொல்றது என்னன்னா, வங்கதேசம்ன்றது ஒரு சமூகத்துக்கு மட்டும் இல்ல, ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர் என அனைவருக்குமானது. இங்க நீங்க எந்த கட்சியை வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த மதத்தை வேணா பின்பற்றுங்க, ஆனா நாட்டுல முதல்ல அமைதி இருக்கணும். இந்த நாட்டை வளர்ச்சி அடைகிறதுக்கு நான் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கேன், அதை நான் செயல்படுத்தணும்னா நீங்க அனைவருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையை முடிக்கிறார். சுட்டுக் கொல்லப்பட்ட மாணவர் தலைவரான உஸ்மான் ஹாதியினுடைய சகோதரர் உமர் ஹாதி முகமது யூனஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் மீது தான் குற்றம் சாட்டாரு. உங்க அரசாங்கத்தை சேர்ந்த சிலர் தான் என் தம்பியை நீங்க கொன்னுட்டீங்க, இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சரியான இந்த கொலை செஞ்சவங்களை நீங்க கண்டுபிடிச்சு சீக்கிரமா தண்டனை தரல அப்படின்னா ஷேக் ஹசீனா மாதிரி உங்களையும் நாங்க நாட்டை விட்டு விரட்டிடுவோம் அப்படின்னு ஒரு பகிரங்கமான மிரட்டலை விட்டுறாரு. இப்போ என்னன்னா, பிப்ரவரி 12 தேர்தல் நடக்க போது ஆல்ரெடி ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிச்சுட்டாங்க. மீதி இருக்கிறது இப்ப இந்த தாரிக் ரஹ்மானுடைய வங்கதேச தேசிய கட்சி, அதே மாதிரி மாணவர்களுடைய தேசிய குடிமக்கள் கட்சி, அது மட்டும் இல்லாம ஜமாத்தி இஸ்லாமின்ற ஒரு கட்சி இருக்கு. இதுல அடுத்து வெற்றி பெற்று பிரதமராகும் வாய்ப்பு யாருக்குன்னா இந்த தாரிக் ரஹ்மான் தான் இருக்குன்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது.